தலித் மக்கள் மீது தொடர் பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக திமுக கூட்டணியில் இருக்க திருமாவளவனை மட்டும் விமர்சிக்கக்கூடாது. மற்ற கட்சிக்காரங்களாம் அங்கே என்ன பண்ணீங்க? அந்த தலித் மக்களுக்காக மக்களை போய் சந்திச்சிங்களா? ஜாதி வெறியில் கண்டிச்சிங்களா? இந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்களா? அவங்களுக்கு ஏதாவது நிவாரண உதவித்தொகை பண்ணீங்களா? எதுவுமே கிடையாது. இது அனைத்தும் செய்கிற திருமாவளவன் தான் செய்கிறாரு. அவர் தான் போய் பார்க்காரு, அவர் தான் போராடுறாரு, அவர் தான் நிவாரணம் கொடுக்குறாரு, அந்த மக்களை ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்காக மட்டும் கூட்டணியில் இருந்ததுக்காக மட்டும் திருமாவளவன் குறை சொல்ல முடியுமா? மற்ற கட்சிக்காரங்க அப்போ அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் அவரை முதலமைச்சர் ஆக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் சேர்ந்து முடியுமா உங்களால்? ஜாதி வெறியில் கூட கண்டிக்க துப்பு இல்லையா? நாளைக்கு திருமாவளவன் வெளியே வந்தால் உங்களுக்கு லாபம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் இங்கே பிஜேபிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக திருமாவளவன் வெளியே வந்துட்டாருன்னா திமுக கூட்டணியில் பலவீனமாக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க தெரியுது. தலித் தலைவர்களே நிறைய பேர் திருமாவளவன் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த தலைவர்கள் நிறைய பேர் அந்த மக்களை பார்க்குறாங்களா? இல்லை, கிடையாது, வாய்ப்பு இல்லைன்னு இவங்க எல்லாமே அரசியலுக்காக அந்த அடிமை வேலை பார்க்குறாங்க மத்திய அரசு. அதனால் அண்ணன் திருமாவளவனை குறை சொல்லிக்கிட்டு ஆளுங்கட்சி மேலே விமர்சனம் இருக்குது. ஆளுங்கட்சி செய்யணும், அதுக்கும் அவர் தான் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை கூட நீங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? திமுக எடுத்து போராடுங்களா? தலித் மக்கள் பிரச்சனையில் திமுக அழுத்தம் கொடுங்க, அது கூட செய்ய மாட்டேங்கிறீங்களா? செய்யாமல் திருமாவளவன் விமர்சனம் பண்ணுறது பச்சை ஐயோக்கியத்தனம். தலித் மக்களுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து துரோகம் பண்ணுறீங்க. அதுக்காக திருமாவளவன் கூட்டம் வந்து வெளியே வந்தால் திருமாவளவன் மொத்தம் அப்படி முடிச்சு விட்டுலாம், படுக்க வச்சிடலாம், அவரோட அரசியல் வாழ்க்கையை கலைச்சலான்னு பார்க்கிங்க. ஆனால் அது நடக்காது.